நைட் ஒரு 10 மணி இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பைக்லேயோ இல்லைனா கார்லேயோ ரோட்டில் சும்மா ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கீங்க, நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கீங்க, சரியா? அப்படி போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு வண்டி உங்களை போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு சாதாரணமான ரோட்டில் நீங்கள் பின்னாடி இருக்கும்போது முன்னாடி ஒரு கார் வந்து உங்களை போக விடவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஸ்பீடை ரைஸ் பண்ணுறீங்க, எப்படியோ ஓவர்டேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க. சரி, ஓகேன்னு ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போனால் திரும்ப ஓவர்டேக் பண்ணி வந்து உங்களோட முன்னாடியே நிற்கிது. நின்னாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்கிட்டு இருக்கு. அப்படி ஸ்லோவாக போகும்போது நீங்கள் போக இருக்கிற அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு கூட நீங்கள் ஸ்பீடாக போய்க்க வழியே இல்லாமல் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும். எனக்கெலாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறையாவே ஆகிருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு வண்டி இருக்குன்னா ஒன்று ஸ்பீடாக போகணும், இல்லைன்னா நம்மளுக்கு வழி விடணும். நம்மளுக்கும் வழி விடாமல் ஸ்பீடாகவும் போகாமல் முன்னாடி இருந்து ஸ்லோவாக போகும்போது நம்ம போகிற அந்த ஒரு ஸ்பீட் ஸ்லோ பண்ணும்போது நமக்கே டென்ஷன் ஆகும். இல்லை ப்ரோ, இந்த ஒரு ரோட்டில் இவ்வளோ தான் ஸ்பீடாக போக முடியும், இவ்வளோ தான் ஸ்லோவாக போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து நீங்கள் இந்த ஒரு இடத்துல வச்சிங்கன்னா ஒரு ஹைவேல எவ்வளோ தான் ஸ்லோவாக போவீங்க? ஹைவே அப்படின்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் நீங்கள் போகணும், சரியா? 100 km/h ரேஞ்சில் தான் நீங்கள் போகணும். அப்படி போகும்போது அவன் ஸ்லோவாக போனான்னா டென்ஷன் ஆகுமா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்பீடப் பண்ணுவீங்க, ஓவர்டேக் பண்ணுவீங்க. அப்படி ஓவர்டேக் பண்ணும்போது முன்னாடி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை அந்த காரில் இருக்கிறவன் உங்களை கொலை பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் இறந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்லோவாக முன்னாடி போயிட்டு உங்களோட மென்டல் ப்ரெஷரை அதிகப்படுத்தி சைக்கலாஜிக்கலாகவே உங்களை வந்து ஸ்பீட் பண்ணணும், அதிகமாக வேகமாக போகணும், முன்னாடி போய் இடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுருந்தா அப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக ஒரு நபர் கிடையாதுங்க, ஒரு கார் அப்படி பண்ணியிருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு காருக்குள்ளே ஒரு பேய் இருந்தது. அந்த ஒரு கார் உங்களை தூண்டி 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 உயிர் எடுத்து முன்னாடி போ, வேகமாக போ, அப்படியே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அப்படியே முன்னாடி அனுப்பி கொலை பண்ணிருச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக மலேசியாவில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஹைவேல தான் நடந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ரோடுன்னு வந்தால் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்பீடில் தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில பல ரூல்ஸை நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஹைவேல தான் இந்த ஒரு நிகழ்வே நடந்திருக்கு. அப்போது ஆக்சுவலாக ஹைவேக்குள்ளே நீங்கள் ஸ்லோவாலாம் போயிட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியாது, வேகமாக தான் போயாகணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல முன்னாடி ஒரு கார் வந்து உங்களை உயிர் எடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பதிலாக செத்துடலாம் அப்படின்னே தோணும் இல்லையா? அந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் கொடுக்குற ஒரு கார் இந்த ஒரு ஹைவேக்குள்ளே இருக்குது. இதையும் தாண்டி இந்த ஒரு ஹைவேக்குள்ளே பல பேய் கதைகள் இருக்குது. அதாவது மலேசியாவில் இருக்கிற கராக் ஹைவேயை பற்றி தான் நம்ம இந்த வாரம் பேச போகிறோம். ஸோ கூர்ந்து கவனிங்க. 1970களில் மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர்ல இருந்து கராக் வரைக்கும் போகக்கூடிய இந்த ஒரு ஹைவே தான் ஆக்சுவலாக நம்ம பேச போகிற இன்னைக்கான பேய் கதையாகவே இருக்க போகுது. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு ஹைவே தூரமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஹைவேயோட வேலைகள்லாம் முடிஞ்சது எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1977களில் இந்த ஒரு ஹைவே அப்படின்னு வரும்போது பல பென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்பீடாக தான் போயாகணும், ஏன்னா 60 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது, எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டாப் இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்பீடாக தான் போயாகணும். இந்த யூ டர்ன்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹைவேனா என்ன ரூல்ஸ் இருக்க போகுது? ஸ்டாப் பண்ண முடியாது, அப்புறம் திருப்ப முடியாது, இந்த ஒரு ஸ்பீட் ரேஞ்சில் தான் போகணும், ஸ்பீட் கம்மியாலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹைவே அப்படின்னு வரும்போது பகலில் மட்டும் திறந்துருக்காது, நைட்டும் திறந்து தான் இருக்கும். நைட் அப்படின்னு வரும்போது நீங்கள் எல்லா நேரமும் சன நெரிசலோட போயிட மாட்டீங்க, நிறைய வண்டிகளோட போயிட மாட்டீங்க, தனியாகவும் போவீங்க. அப்படி தனியாக போகும்போது உங்களோட முன்னாடி ஒரு பையன் வந்து நின்னான்னா, ஆக்சிடெண்ட்டான ஒரு பையன் பேயா வந்து நின்னான்னா, ஸோ என்ன சொல்கிறீங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படிலாம் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நடந்திருக்கு. அப்போ அந்த கார் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காரும் இந்த ஒரு கதைக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கராக் ஹைவே அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இப்போ வரைக்குமே பல ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, பல உயிர் பலிகள் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஹைவே மூடப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த ஒரு ஹைவே திறக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு சம்பவம் பேயினால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலாக அந்த ஒரு சில பல காரணங்கள்னால பேய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு இல்லையா? பேய் தான் அப்படின்னு யார் தான் கன்ஃபார்ம் பண்ணா? இந்த நிகழ்வெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பேய்னு நம்ம ஒத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க, மக்களும் ஒத்துக்கிட்டாங்க, சில பல இடங்களில் போலீஸே பயந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் தொடர்ந்து கவனிங்க என்னதான் நடந்துச்சு அந்த ஒரு ஹைவேக்குள்ளே அப்படிங்கிறத. ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஒன்று, நான் இந்த ஒரு ஹைவேக்குள்ளே ஒரு காரை பார்த்தேன், அப்படி இல்லைன்னா
ஒரு சின்ன பையன் உதவிக்காக ஏங்குறத பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஹைவேக்குள்ளே பல ஸ்டோரிஸ் இருக்குது. 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 4 ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த 4 ஸ்டோரிஸையும் நம்ம தொடர்ந்து விசிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஆக்சுவலாக அப்படியே பேசிட்டு மட்டும் போயிட முடியாது. நம்ம இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க, கூர்ந்து கவனிங்க. முடிஞ்ச வரை நான் சொல்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போக ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ இது கராக் ஹைவே அப்படின்னு சொல்லப்படுற இடம், சரியா? அந்த ஒரு ஹைவேக்குள்ளே நீங்கள் கோலாலம்பூரில் இருந்து கராக் வரைக்குமா போகிறீங்க, சரியா? கோலாலம்பூரில் இருந்து கராக் வரைக்குமா ஒரு காரில் போய்கிட்டு இருக்கீங்க. காரில் போகும்போது அந்த ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போகிறீங்க. போனதுக்கப்புறமா சென்டரில் ஒரு 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 50 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் தூரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் லைட்டாக ஸ்பீடை ரைஸ் அப் பண்ணும்போது உங்களோட முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் கார் வருது. ஓகே, மஞ்சள் கலர் கார் வரைக்குமே ஓகே தான். மஞ்சள் கலரில் ஒரு கார் வருது. அந்த ஒரு கார் உங்களை ஓவர்டேக் பண்ணி உங்களோட முன்னாடி வந்துருச்சு. முன்னாடி வந்ததுக்கப்புறமா உங்களோட ஸ்பீடாக இருந்தாலும் இப்போது அந்த ஒரு கார் ஸ்பீடை கம்மி பண்ணுது, ஸ்லோ பண்ணுது. ஸ்லோ பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமான்னு தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு ரோட்டில். எப்படியாச்சும் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டோன்னா நம்ம ஸ்பீடாக போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ராத்திரி நேரம். அந்த ஒரு ராத்திரி நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹைவேவே மூடப்பட்டிருக்கும் போது லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட காரோட ஹெட்லைட் மட்டும்தான் வேலை செய்யுது. அப்படி வேலை செய்யும்போது நீங்கள் அந்த ஒரு ராத்திரி நேரத்தில் இந்த ஒரு ஹைவேக்குள்ளே தனியாக போய்கிட்டு இருக்கீங்க. தனியாக போகும்போது தான் முன்னாடி இந்த ஒரு மஞ்சள் கலர் கார் இருக்குது. இப்போது அந்த ஒரு காரை எப்படியாச்சும் ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்லோவாக இருக்கிற உங்களோட வெஹிக்கிளில் இருக்கிற எக்ஸிலேட்டர் லைட்டாக அமுத்தி கிளச்சை அப்படியே ஸ்லோ பண்ணி ஒரு பக்கமாக பின்னாடி எடுத்து டக்குன்னு ரைட் கட் பண்ணி முன்னாடி ஓவர்டேக் பண்ணி அப்படியே அந்த ஒரு காரோட முன்னாடி வரீங்க. அந்த ஒரு காரோட முன்னாடி வந்ததுக்கப்புறமா எப்படியோ இவனை கடந்துட்டோம், இதுக்கப்புறமா நம்ம சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து சின்ன சில மணித்தியாலங்கள் கழிச்சு அந்த ஒரு கார் திரும்ப உங்களோட முன்னாடி வருது. ஆனால் யாருமே ஓவர்டேக் பண்ணலை. அந்த ஒரு கார் உங்களை ஓவர்டேக் பண்ணிலாம் முன்னாடி வரல. பின்னாடி இருந்த அந்த ஒரு கார் டக்குன்னு கிளிச் ஆகி முன்னாடி வருது. அது எப்படி நடக்க முடியும்? வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நடந்துருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் பின்னாடி இருக்கிற காராக இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் எப்படி இவன் முன்னாடி வந்தான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு திரும்ப ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு ஓடி முன்னாடி போகிறீங்க. முன்னாடி போகும்போது திரும்ப அந்த ஒரு கார் கிளிச் ஆகி முன்னாடி வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயந்துருவீங்க. அது எப்படி அந்த ஒரு கார் அடிக்கடி முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்க முடியும்? நம்ம தான் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டோமே, சரி ஓகே, அப்படியே முன்னாடி வந்தாலும் அவன் ஓவர்டேக் பண்ணதை நான் பார்க்கவே இல்லையே, எப்படி பின்னாடி இருந்தவன் சடனாக முன்னாடி வந்தான் அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் திரும்ப ஓவர்டேக் பண்ணி நீங்கள் ரைட் சைடில் போயிட்டு அந்த ஒரு காருக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுக்கு செம்ம ட்விஸ்ட்டு. காருக்குள்ளே யாருமே இல்லை, காரை யாருமே ஓட்டலை, கார் மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இப்போ பயம் வருமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுக்கிட்டு காரை வெளியே எடுத்துட மாட்டீங்க. வெளியே எடுத்து ஸ்பீடாக போகிறீங்க. ஸ்பீடாக போகும்போது உங்களோட முன்னாடி இன்னொரு ட்விஸ்ட்டு. திரும்ப அந்த ஒரு கார் வந்து நிற்கிது. பின்னாடி பார்த்துக்கிட்டே நீங்கள் போகிறீங்க, சரியா? ஸ்பீடாக போகிறீங்க. பின்னாடி அந்த கார் துரத்துதான்னு பார்த்துக்கிட்டே போகிறீங்க. திரும்பி பார்க்கும்போது முன்னாடி ட்விஸ்ட்டாக அந்த மஞ்சள் கார் திரும்ப நிற்கிது. உங்களுக்கு பேலன்ஸ்லாம் மிஸ் ஆயிருமா இல்லையா? பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? ஆக்சிடென்ட் ஆகிட்டு இதுதான் நடக்கும். இதுக்காக தான் அந்த ஒரு கார் உங்களை தூண்டுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கதையில், இந்த ஒரு மஞ்சக்கார் கதையில் வந்து ஆக்சுவலாக நடந்தது இந்த ஒரு சம்பவம் தான், சரியா? ஸோ ஆக்சுவலாக எனக்குமே கூட இந்த ஒரு கதையை கேட்கும்போது உண்மைதான். ஏன்னா நானுமே கூட நைட்டில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது முன்னாடி ஒரு கார் வருதுன்னா டென்ஷன் ஆகும். அந்த ஒரு கார் வந்து ஸ்லோவாக போச்சுன்னா உனக்கு ஓட்ட தெரிலன்னா ஏன்டா என் உயிரை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகும். அந்த காருக்குள்ளே யாருமே இல்லைன்னா பீதியில் உயிரே போயிடும் இல்லையா? ஸோ அப்படி தான் அந்த மக்களுக்கும் நடந்திருக்கு. அவங்களுமே கூட அதிகமான அளவில் இப்படி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே ப்ரோ, இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மலேசியாவில் அந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஷோ வந்து நைட்டில் சும்மா மக்களோட பேசுகிற ஒரு ஷோ தான். சாங்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஜாலியாக இப்போ என்ன நடக்குது, சோகமாக இருக்கீங்களா, கோபமாக இருக்கீங்களா, யாரு கூட ஏதாச்சும் பிரச்சனையா, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற ஒரு ஷோவாக தான் இருந்திருக்கு, சரியா? ஸோ அவருக்கு அந்த ஒரு இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு ஒரு கால் வருது.
அந்த ஒரு காலில் ஒரு ஆண்மகன் தான் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ப்ரோ நான் வந்து இப்படி தான் கோலாலம்பூர்லேருந்து கராக் வரைக்குமா போய்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஹைவேல தான் போய்கிட்டு இருந்தேன். அந்த ஹைவேல போய்கிட்டு இருக்கும்போது நான் என்னோடய ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியா, என்னோடய ஃபேமிலியில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய அம்மா, அப்புறம் என்னோடய ஒய்ஃபு, என்னோடய 2 குழந்தைங்க அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நான் காரில் போய்கிட்டு இருந்தேன். அந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு. அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னோடய அம்மா, என்னோடய ஒய்ஃப், அப்புறமா வந்து என்னோடய குழந்தைங்க 2 பேர், அவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க, காரில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு இறந்து போன அந்த ஒரு காட்சியை வந்து நான் கண்ணால் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் என்னால் வந்து கவலையை தாங்கிக்கவே முடியலை. ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறவர் என்ன நினச்சாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமா 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு திரும்ப கேட்குறாரு, ஓகே ப்ரோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறவருக்கு கதி கலங்கி போயிடுது. ஆனால் நம்பவும் முடியலை. ஏன்னா இது ஒரு ரேடியோ ஸ்டேஷன், பல பேர் கால் பண்ணுவாங்க, ப்ராங்க் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்னதான் சொன்னார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இதுதான் ஆக்சுவலாக அவர் சொன்ன பதில். அவங்களோட சாவை சேர்த்து நான் என்னோட சாவையும் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக வந்து சரி ஓகே, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அவங்க எல்லாரும் இறந்து போனதை பார்த்தாச்சு, ஓகே. என்னோட சாவையும் நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணி அப்படி சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? எஸ், இவருமே கூட பயந்து போய் ஓகே ஓகே ப்ரோ அடுத்து பாட்டு தயாராக இருக்குது, நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, சரி மனநிலையாக நீங்களுமே கூட இறந்து போயிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்குது, பரவாயில்ல அடுத்த மூமெண்ட்டில் கால் பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசிட்டு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணாலுமே கூட அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காது. ஓகேவா? அவர் யோசிக்கிறாரு, இல்லை யாராச்சும் ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு டிவி ஷோ தானே, ஃபன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இரவு மங்குது, வெளிச்சம் தொடருது, காலையில் பேப்பர் வருது. நியூஸ் பேப்பரில் ஒரு நபர், ஒரு அம்மா, அவங்களோட ஒய்ஃபு, 2 குழந்தைங்க எல்லாரும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் கராக் ஹைவேல நேற்று நைட்டு 11:30 மணி அளவுக்கு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறமா இவருக்கு ஒன்றுமே புரியல, கதி கலங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப போகிறாரு அந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அவரோட ரேடியோவில் பேசின கால்ஸ் எல்லா ரெக்கார்டிங்ஸையும் எடுத்து பார்க்குறாரு. அன்னைக்கு நைட்டு பல பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நபரோட கால் ஹிஸ்ட்ரியை மட்டும் எடுத்து அந்த ஒரு கால் ரெக்கார்டிங்கை கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்கும்போது என்னதான் இவர் பேசினதோட சவுண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அவர் பேசின சவுண்டில் ஒன்றுமே வரல, காற்று மட்டும்தான் வந்திருக்கு. இதுக்கப்புறமா அவர் பயந்து போலீஸ்லையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸ் இந்த ஒரு கேஸை பெருசாக கண்டுக்கலை. ஆக்சுவலாக ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிற அந்த ஒரு ரெக்கார்டிங்கையுமே கூட இப்போ யாராலையுமே கண்டுபிடிச்சிக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனை அப்போ போயிருந்துருக்கு. அவருக்கு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலாக கால் வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து பேசினாங்க, அதுக்கப்புறம் இவருக்கு எதுவுமே பெருசாக பிரச்சனை வரல அப்படிங்கிறதுனால இதை அவர் அப்படியே தட்டி கழிச்சிட்டு அடுத்து அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. அப்படி இருந்தாலுமே கூட அவருக்கு அடிக்கடி நைட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி கால் வருமா, பயமாக இருக்குமா, கால் வரும்போதே பயமாக இருக்குமா, யாராச்சும் இறந்து போய் கால் பண்ணிட்டாங்களோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இருந்திருக்கிறாரு. இருந்தாலுமே கூட அவரோட வேலையை வந்து அவர் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் தான் மக்களை இன்னும் கதிகலங்க வச்சிருக்கு. இதுவுமே கூட மலேசியன் நியூஸில் வரைக்குமே அங்கே இங்கேன்னு ஸ்ப்ரெட்டான ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸாக போயிருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் கோலாலம்பூர்லேருந்து கராக் கிடையாது, இந்த வாட்டி கராக்லேருந்து கோலாலம்பூருக்கு வந்த ஒரு ஃபேமிலி. அந்த ஒரு ஃபேமிலி கராக்லேருந்து கோலாலம்பூருக்கு அவங்களோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க. கராக்குக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஃபேமிலி கெதரிங் மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் ஃபேமிலியில் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வெஹிக்கிளில் வந்தது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நபர், அவரோட அம்மா, அப்பா, ஒய்ஃபு, அவரோட குழந்தை. ஓகேவா? இந்த 5 பேர் தான் காரில் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கார் இடவழியில் பிரேக் டவுன் ஆகிருக்கு. அந்த ஒரு கார் வந்து
பிரேக் டவுன் ஆயிருக்கு. இதனால் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஹைவே, இந்த ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா அங்கே இங்கே மூவ் பண்ண முடியாது, சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நபர் இறங்கி யாருக்கிட்டையாச்சும் ஹெல்ப் இருக்கா அப்படின்னு கேட்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு இடத்துல பெருசாக வெஹிக்கல்ஸ் வரலை. அதுக்கப்புறமா அவரோட கையில் இருக்கிற அந்த ஒரு பழைய ஃபோனை எடுத்து அப்புறம் போலீஸுக்கோ அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கோ யாருக்காச்சும் கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு இடத்துல சிக்னலும் கிடைக்கல. ஹைவேல சிக்னல் கிடைக்குமா? இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஹைவேல சிக்னல் கிடைக்காது. ஓகேவா? சிக்னல் கிடைக்குமா? அவர் கால் பண்ணி ட்ரை பண்ணுறாரு, சிக்னல் கிடைக்கல. அதுக்கப்புறமா அவரோட வீட்டில் அவங்களோட அம்மா அப்பாலாம் இருந்தாங்க இல்லையா, அப்பாவுமே கூட என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட் கார்லையுமே கூட பெருசாக எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. காரில் சவுண்டு மட்டும் வருது, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போது இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே புரியணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மகன், இல்லை நான் வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே போயிட்டு ஒரு மெக்கானிக்கை கூட்டாச்சு வந்துடுறேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாரு. அந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவரோட காருக்குள்ளே இருக்கிற ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டே போகிறாரு. அப்படி போகும்போது இந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ஆக்சுவலாக இவருக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல, சுற்றி எந்த ஒரு இடத்துலையுமே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலை. இருந்தாலுமே கூட இல்லை, இப்போ கார் பிரேக் டவுன் ஆகிருக்கு, இந்த ஒரு இடத்துல நம்ம இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்பாவுக்குமே வயசாகிடுச்சு அப்படிங்கிறதுனால திரும்ப உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு ரொம்ப தூரம் போகிறாரு. அதுக்கப்புறமா இவரை பற்றி எந்தவித தகவலும் இல்லை. இவர் எங்கே இருக்காரு, என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலே இல்லை. அப்படி இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறாங்க, காட்டுப்பகுதியை சுற்றி கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே கூட எங்கே எங்களோட ஹஸ்பண்டை இன்னும் காணோம், என்னோட மகன் இன்னும் காணோம் அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. அப்படி பதட்டத்தில் இருக்கும்போது சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வெளியே இருந்தோம்னா நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண அவங்க காருக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு திரும்ப ஒரு 1/2 hour போகுது. அப்படி ஒரு 1/2 hour போகும்போது திடீர்னு பின்னாடி இருந்த ஒரு சத்தம். என்ன சத்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸோட வெஹிக்கிளோட சைரன். எதுக்காக இப்போ இந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க? பிரேக் டவுன் தானே ஆகிருக்கு, ஒரு வேளை அவர் கால் பண்ணது வந்து போலீஸுக்கு போய் ரிசீவ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னென்னு புரியாமல் இவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு போலீஸ் வெஹிக்கிள் பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்து அந்த ஒரு போலீஸ் வெஹிக்கிள்ல இருந்து 2-3 போலீஸ் இறங்குறாங்க. இறங்கி அவங்களோட கன்னை காட்டி காரில் இருக்கிறவங்க கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கலாம் இறங்கிடுறாங்க. ஏன்னா வந்து போலீஸ் நினச்சது காருக்குள்ளே இருக்கிறது வந்து கில்லர்ஸ் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க கன்னை காட்டி இறங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க அப்பா எல்லோரும் இறங்கினதுக்கப்புறமா திரும்பி பார்க்காம இந்த பக்கம் வாங்க, திரும்பி பார்க்காம இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். சரியா? இப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்க்காம இந்த பக்கம் வர்றாங்க. ஆனால் அந்த ஒரு நபரோட வைஃப் மட்டும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு காருக்கு மேலே தலைக்கீழாக அந்த ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஃபேமிலிக்கே பதட்டம். என்ன தான் நடந்திருக்குங்க? சும்மா காட்டுக்குள்ளே மெக்கானிக்னு போனவர் தானே, இப்போ வரவும் இல்லை அப்படின்ட்டு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ இவர் வந்து காருக்கு மேலே நின்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. போலீஸுமே கூட அதுக்கப்புறமா இவங்களை ரிகவர் பண்ணி அவங்களோட இடங்களுக்கு கூட்டு போனதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஸ்டோரி இருக்குது. இந்த ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக காருக்கு முன்னாடியே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சின்ன பையன் வந்து முன்னாடி நின்று உதவி கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சில பேர் இரவு நேரத்தில் இந்த ஒரு கராக் ஹைவேவை கடந்து போகும்போது அந்த ஒரு கராக் ஹைவேவோட ஒரு ஓப்பன் கேட்டில் ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த ஒரு பையனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பையன். அவன் வந்து ஜாப்பனீஸில் ஸ்கூல் படிக்கிற அந்த ஒரு யூனிஃபார்மோட தான் இருக்கான். அந்த ஒரு பையனுக்கு கண்ணெல்லாம் ஃபுல்லாக காயமாகிருக்கு. எப்படி காயமாகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்ணாடி சிதழ்கள் வந்து அவனோட கண்ணில் குத்தி இருக்கு. அவனோட கண்ணில் இருந்து ரத்தம் வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருக்குது. சரியா? அவன் முன்னாடி வந்து என்ன கேட்பான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் அம்மா எங்கே, எங்கள் அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, எங்கள் அம்மா கிட்ட என்னை எப்படியாச்சும் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு மாதிரி கவலையாக கேட்பானா. கண்ணெல்லாம் வந்து ரத்தமாக இருக்குது, கண்ணில் கண்ணாடிகள்லாம் குத்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து கேட்டானா எப்படி இருக்கும்? நான்லாம் பீதியில் அலறியும் நைட் நேரத்தில் தனியாக இருக்கும்போது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஒரு பையன் யார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கராக் ஹைவே அப்படின்னு போகும்போது இவனும் இவனோட அம்மாவும் வந்து காரில் சும்மா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு லாரி, ஒரு பெரிய லாரி வந்து இவனோட காரை இடிச்சிருக்கு. அப்படி இடிக்கும்போது அம்மா வந்து அந்த ஒரு ஷாக்லேயே அந்த ஒரு காரில் இருந்து பறந்து போய் அந்த ஒரு ஹைவேலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட பாடியை கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் இந்த ஒரு பையனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு கார் கண்ணாடி எல்லாமே வந்து அவனோட கண்ணில் குத்தி, அவனோட உடம்புல குத்தி அந்த ஒரு இடத்துலையே உயிர் இல்லாமல் இறந்து போயிருக்கு.
அந்த ஒரு இடத்துல தாங்கிக்க முடியாமல் உயிர் வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் இவன் வந்து இந்த ஒரு இடத்துல பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பல மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில மக்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் போகும்போது அப்படியே கடந்து போவான், சில நேரம் எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பான், சில நேரம் எங்களை பயமுடுத்திடுவான், அப்படி நம்ம அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா நம்மளையே கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி சில பல இடங்களில் சில பேர் சில வதந்திகளை எடுத்து வைக்கிறாங்க. இது ஒரு அர்பன் லெஜெண்டாக போயிருக்கு. இன்னொரு அர்பன் லெஜெண்ட் கடையும் இருக்குது. இதையும் நம்ம இமேஜின் பண்ணியே பேசிடலாம். மலேசியாவில் ரொம்பவுமே மக்களுக்கு பிடிச்ச, சில பேருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைன்னா பொயின்டேனாக். அப்படின்னா என்ன? தமிழில் ஆவிகள், ஆத்மாக்களுக்கு வந்து பொயின்டேனாக்னு தான் மெலையில் சொல்கிறாங்க, மலேசியன் பாஷையில் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இவங்க எப்படி ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியாவே இல்லை. ஏன்னா சில பேர் இறந்து போயிட்டு கெட்ட ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து எப்படி இறந்து போனாங்கன்னே தெரியாமல் இந்த ஒரு இடத்துல ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சில பேருக்கு வந்து சில பல ஆசைகள் இருக்குது, ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே காட்ட முடியாது, இந்த ஒரு இடம் வந்து சுற்றி நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறனால ஆவியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதைகளை எடுத்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஒரு பொயின்டேனாக் அப்படி இல்லைன்னா ஆவிகளுக்கு என்னதான் கதை அப்படிங்கிறத மக்களுக்கும் தெரியாது, அந்த இடம் சார்ந்தவங்களுக்கும் பெருசாக கதைகள் தெரியாது. சில பேர் சில கதைகளை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆவி எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு ஹைவேல சுற்றி மரங்கள் இருக்கு இல்லையா, காடுகள் இருக்கு இல்லையா, அந்த காடுகளில் இருக்கிற மரங்களில் உக்காந்துட்டு இருக்குமா ஒரு பெண். ஓகே, வெள்ளை துணி போட்ட ஒரு பெண் மரத்து மேலே உக்காந்துட்டு இருப்பாலாம். நிறைய பேர் காரில் வரும்போது காரில் வர்ற அந்த ஆளுங்க கிட்ட ஆக்சுவலாக லிஃப்ட்டு கேட்பாங்க. சரியா, இந்த இடத்துல என்னை ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு லிஃப்ட்டு கேட்பாலாம். லிஃப்ட்டு கேட்டதுக்கப்புறமா அவங்களுமே கூட பெண் தானே அப்படின்ட்டு வண்டியில் ஏற்றி லிஃப்ட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முன்னாடி போகும்போதே முன்னாடி இருக்கார் இல்லையா டிரைவர், அவரோட தலையை பிடிச்சி பின்னாடி திருகி அவங்களோட உயிரை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சில பேர் இப்போ வரைக்குமே கராக் ஹைவே பக்கமாக இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா கராக் ஹைவேல போகிறவங்க, இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஆவி வந்து முன்னாடி கடந்து போச்சு, ஆக்சுவலாக எங்களோட காருக்கு முன்னாடி டக்குன்னு ஓடிடுச்சு, முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கோம், மரத்து மேலே இருக்கும், ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கும், பயம்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல கதைகளை எடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகளாக தான் இருக்குது. ஆனால் மலேசியா அப்படின்னு வரும்போது ஹார்ட் அட்டாக்ல ஒரு வருஷத்துக்கு இறந்து போகிற மக்களோட எண்ணிக்கையாக இருக்கிறது 13.2. ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிற மக்களோட எண்ணிக்கையாக இருக்கிறது 5.4. ஏன்? ஆக்சுவலாக அங்கே பல பேய் சம்பவங்கள் இருக்குது, பல பேர் பல விதத்தில் பயந்து தான் இருக்காங்க, பல போர் சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறமா இதனாலையும் பேய் கதைகள் நிறையா உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடியே சில பல கதைகளில் மலேசியாவில் நடந்த சில பல பேய் சம்பவங்கள் அப்படி இல்லைன்னா சில பல கொலை சம்பவங்களை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு பயம் அதிகம், அங்கே இருக்கிற மக்களுக்கு கதைகள் அதிகம், அங்கே இருக்கிற மக்களோட பேய்கள் அப்படின்னு வரும்போது பல சம்பவங்களும் அதிகம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலேயே பல பேர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருக்காங்க, பல பேர் ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு கராக் ஹைவேக்குள்ளேயே ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால இறந்து போனவங்க பல பேர் இதுவரைக்குமே இறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு பேய் காரணமா, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு உயிரினம் காரணமா, அப்படி இல்லைன்னா அந்த ஒரு மஞ்சள் கலர் காரு தான் காரணமா அப்படின்ட்டு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. இருந்தாலுமே கூட நைட்டில் முன்னாடி ஒருத்தன் காரில் வந்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்பீடை ஏற்றி போகிறதுக்கு பதிலாக ஒன்று நீங்கள் ரூட்டை மாற்றி போங்க, அப்படி இல்லைன்னா ஸ்லோவாக போங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மென்டல் ப்ரெஷர் ஆகாதீங்க. அந்த ஒரு காருமே கூட மென்டல் ப்ரெஷர் கொடுத்து தான் அவனை கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இல்லைன்னா அது பேயாக இருந்தாலும் சரி, ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட மனநிலையை பாதிக்கப்பட வச்சு உங்களையே கொலை செஞ்சிடும். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கிற ஒரு ஹைவே, அந்த ஒரு ஹைவேக்குள்ளே ராத்திரி 11:30 மணிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தனியாக ஒரு காரில். முன்னாடி ஒரு கார் உங்களோட காரை முன்னாடி போக விடாமல் அடிக்கடி முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகேன்னு ஓவர்டேக் பண்ணி போனால் அந்த ஒரு கார் ஓவர்டேக்கே பண்ணாமல் பின்னாடி இருந்து முன்னாடி டக்குன்னு வந்து நிற்கிது. இந்த ஒரு இடத்துல உங்களோட ஹார்ட்டில் ஒரு சத்தம் கேட்கும். அந்த ஒரு சத்தம் உங்களை பயத்துக்குள்ளாகும். அந்த ஒரு சத்தத்தினால நீங்கள் இறந்து போயிடலாமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி மூமெண்ட்டில் சரி ஓகே அடிக்கடி நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த கார் வந்து முன்னாடியே நிற்கிது. சரி ஓகே இந்த ஒரு காருக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்ட்டு போயிட்டு கெட்ட வார்த்தையில் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு காருக்குள்ளே யாருமே இல்லை. இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? நடந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம்.